உலகமானது பல தோற்றங்களைக் கொண்டிருக்கிறது. அது உருவான போது இருந்த அமைப்பில் தற்போது இல்லை. காலம் மாற மாற மனிதனின் செயல்பாடுகளால் நிலைகுலைந்து போய் உள்ளது. பூமிக்குள் உள்ள எல்லா வளங்களையும் சுரண்டி எடுத்துவிட்டு நிலப்பரப்பின் நிலையானது நிலையில்லாமல் உள்ளது. இதனை சீர் செய்ய முடியாது. அதிகபட்சம் இருப்பதை மட்டும் வேண்டுமானால் காத்து கொள்ள முடியும். உலகமானது மனித உயிர்களுக்கு இருப்பிடத்தை வழங்கினால் மனிதனுக்கு அது போதுமானதாக இல்லை. அதனால்தான் அடிக்கடி ஆய்வு என்ற பெயரில் கோள்விட்டு கோள் தாவ எண்ணுகிறான். பூமி போன்ற அமைப்பு உள்ள கோளானது அல்லது நட்சத்திரமானது அண்டத்தில் இருப்பதாக சொல்லிக் கொள்ளலாமே தவிர மனிதனால் பூமியை விட்டு ஒரு அடிகூட நகர முடியாது. பெரும்பாலும் இதுபோன்ற ஆய்வுகளெல்லாம் தனிநபரின் விளம்பரத்திற்காக மட்டுமே பயன்படுத்திக் கொள்ள முடியும். மனிதனிடம் இருக்கும் அறிவியல் சார்ந்த அறிவானது உலகம் தோன்றிய ஆதி காலத்தில் எந்த அளவுக்கு இருந்ததோ அதே அளவில்தான் தற்போதும் இருந்து வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் மனிதனானவன் அனைத்தையும் ஏற்றளவில் தான் வைத்திருக்கின்றான். தற்காலத்து மனிதன் அவைகள் அனைத்தையும் ஒரு கணக்கின் அடிப்படையில் வெளிப்படுத்த இருக்கும் கணிப்புகள்தான். பண்டைய காலத்திலேயே கருந்துளை, வெள்ளைத்துளை மற்றும் சுருள் துளை பற்றியெல்லாம் ஆய்வாளர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தெரிவித்திருந்தார். துளைகளில் கருந்துளையை மட்டும் கண்டுபிடித்து விட்டதாக சொல்லி வருகிறோம். ஆனால் அது சரியானதுதானா என எவராலும் உறுதிப்பட தெரிவிக்க இயலாது. காரணம், எவரும் எதையும் செயல்முறையில் பார்த்ததில்லை. அது மட்டுமின்றி கருந்துளைக்காவது கதையைச் சொன்னார்கள். வெள்ளை துளைக்கும் சுருள் துளைக்கும் எதையுமே முன்வைக்கவில்லை. இப்படி இருக்கும்போது வேறு கோள் சார்ந்த ஆய்வானது எதற்காக முன்னெடுக்கப்பட வேண்டும்? குறிப்பாக செவ்வாய் கோள் குறித்து தீவிரமாக களமிறங்கி உள்ளது அமெரிக்க விண்வெளி அமைப்பான நாசா. செவ்வாய் கோள் குறித்து தீவிரம் காட்டி வரும் நாசா எதன் காரணமாகவோ யதார்த்த உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. பூமியிலிருந்து செவ்வாய் கோளுக்கு பயணமாக வேண்டுமெனில் சுமார் 9 மாத காலம் பயணிக்க வேண்டும். 9 மாத காலம் பயணிப்பார்கள் எனில் எத்தனை மனிதர்கள் உடன் பயணிப்பார்கள்? அவர்களுக்கான உணவுகளை எப்படி எடுத்துச் செல்வார்கள்? உணவுப் பொருட்களின் எடை, மனிதர்களின் எடை என அவ்வளவு எடையினை தாங்கும் அளவுக்கு ஏவுகணையானது உருவாக்கப்பட்டு விட்டதா? இவையெல்லாம் ஒருபுறம் என்றால், இதனை சரி செய்ய மனிதர்களை உறங்கும் நிலையில் கொண்டு சென்றாலும் இடையில் ஏவுகணையில் பிரச்சனை என்றால் உறங்கும் நிலையிலேயே நடப்பது அறியாது உயிரிழக்க நேரிடும். இதுபோன்று மனிதர்களை கொல்வது நாசாவுக்கு ஒன்றும் புதிதல்ல. ஏற்கனவே விண்வெளியில் தவித்து வரும் 2 உயிர்களுக்கு செவி சாய்க்காதவர்கள் 9 மாத கால பயணத்தின் போது பிரச்சனை நேர்ந்தால் தொடர்பு துண்டிக்கப்பட்டது என கூறி ஒதுங்கிக் கொள்வார்கள். இவையெல்லாம் கடந்து பூமியின் மனிதர்கள் செவ்வாய் கோளுக்குள் நுழைகிறார்கள் எனில் அங்கு சுவாசிப்பதற்கான வழியினை தேடுவார்களா? அல்லது அங்கு எப்படி இடம் விட்டு இடம் தாவுவது என்பதை சிந்திப்பார்களா? அல்லது உணவு முறை பற்றி சிந்திப்பார்களா? அல்லது அங்கு ஆய்வுகளை மேற்கொள்வது பற்றி பார்ப்பார்களா? இவற்றில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க இயலும்? ஆனால் நாசாவின் கணக்கோ முற்றிலும் வேறு மாதிரி உள்ளது. பூமியில் இருந்து செவ்வாய்க்குச் செல்லும் மனிதர்கள் அங்கு களமிறங்கியதும் முப்பரிமாண வடிவில் குடிலினை அமைத்து சாதனங்களைக் கொண்டு ஆய்வு செய்ய வேண்டும் என்கிறது. ஒரு கோளின் சூழலை அறியாதவர்கள் அங்கு எப்படி குடிலமைக்க முடியும்? இது அனைத்திற்கும் மேலாக செவ்வாயில் உள்ள பொருட்களைக் கொண்டு மட்டுமே, அதாவது மண், பாறை போன்றவைகளை வைத்து மட்டுமே அவர்கள் தாங்கிக் கொள்ளும் இடத்தினை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்கிறது நாசா. இது சாத்தியமா? மனிதன் களமிறங்கும் செவ்வாயில் அத்தருணம் ஏதேனும் பிரச்சனை என்றால் பூமிக்கு தொடர்பு கொண்டு அதற்கான பதில் பெறுவதற்கு 44 நிமிடங்கள் எடுக்கும். அதாவது பூமிக்கு தகவல் வந்து சேர 22 நிமிடங்கள், உடனடியாக பதில் அனுப்பினால் அடுத்த 22 நிமிடங்களில் விடை சென்று சேரும். ஆனால் செவ்வாயில் இருப்பவர்கள் சந்திக்கும் பிரச்சனையினை கேட்டறிந்து அதன் பின்புதான் தீர்வு காண முடியும் என்பதால் கூடுதலாக நேரமெடுக்கலாம். பிரச்சனையின் தன்மை கடுமையாக இருப்பின் அனுப்பும் பதிலினை பெறுவதற்கு எவரும் இருக்க மாட்டார்கள். இவைகள் குறித்து நாசாவுக்கு நன்கு தெரிந்துதான் செவ்வாய்க்கான ஒரு வழி பாதை திட்டத்தை அறிவித்தது. செவ்வாய்க்கு செல்பவர்கள் எவரும்
திரும்ப மாட்டார்கள் என்பதால்தான் இத்திட்டம். அதற்கான பயிற்சிகள் கூட தொடங்கிவிட்டன. சுமார் 10,000 மனிதர்கள் இத்திட்டத்தில் பயணிக்க விண்ணப்பம் செய்த போதும் அதில் இருந்து 4 தேர்வு செய்து பயிற்சி அளித்து வருகின்றனர். குறிப்பாக செவ்வாய் போன்றதொரு சூழலை பூமியின் குறிப்பிட்ட இடத்தில் உருவாக்கி அதனுள் மனிதர்களை அனுப்பியுள்ளனர். அமெரிக்காவின் ஹூஸ்டன் நகரில் உள்ள நாசா ஆய்வகத்தின் அருகிலேயே கட்டமைத்து 2023 ஜூன் மாதம் 25 மனிதர்களை அதனுள் அனுப்பியிருந்தனர். கிட்டத்தட்ட 378 நாட்கள் சோதனை திட்டத்தில் பங்கேற்று வெற்றிகரமாக சோதனையை முடித்ததால் செவ்வாய்க்கோளுக்கு பறக்க தயாராவார்கள் என எதிர்பார்த்து இருக்கிறது நாசா. உண்மையில் அங்கு நடந்தது என்ன, எதற்காக இதனை மேற்கொண்டார்கள் என்று தேடிய போது செவ்வாய்க்கோளில் குடிபெயரும் மனிதர்கள் நெடிய விண்வெளி பயணத்தை மேற்கொள்ளவும் அங்குள்ள அசாதாரண சூழல்களை கையாளவும் தேவையான திறன்கள் உள்ளனவா என்று சோதிக்கும் பலனாக நடைபெற்றது. விண்வெளியில் வாழ்வது அவ்வளவு எளிதானது அல்ல. விண்வெளி வீரர்கள் இதை எப்படி எதிர்கொள்வார்கள்? இதுபோன்ற கேள்விகளுக்கு பதில் தேடுவதற்காக 2023 ஜூன் மாதம் 25 கெல்லி ஹாட்சன், ராஸ் பிராக்வெல், நேத்தன் ஜோன்ஸ், அன்கா செலாரியு ஆகிய 4 அமெரிக்கர்கள் செவ்வாய்க்கான விண்வெளி சோதனை பயணத்தை மேற்கொண்டனர். அவர்கள் செவ்வாய்க்கோளுக்கு புறப்பட்டுச் செல்லவில்லை. ஆனால் செவ்வாய்க்கோளைப் போல முப்பரிமாண தொழில்நுட்பத்தால் அச்சிடப்பட்ட ஒரு மாதிரி செவ்வாய்க்கோளில் வசிக்க புறப்பட்டனர். செவ்வாய்க்கோளில் என்ன மாதிரியான காலநிலைகள் இருக்குமோ அதை கிட்டத்தட்ட மறு உருவாக்கம் செய்யப்பட்ட இடமே அது. செவ்வாய்க்கோளுக்குச் செல்லும் மனிதர்கள் அங்கே என்ன மாதிரியான உடல் நிலையினை கொண்டிருப்பார்கள், எதுபோன்ற உளவியல் ரீதியிலான சிக்கல்களை எதிர்கொள்வார்கள் என்று தெரிந்து கொள்வதே இத்திட்டத்தின் நோக்கமாக இருந்தது. செவ்வாய்க்கோளில் விண்வெளி வீரர்களும் அவர்களின் உபகரணங்களும் பாதுகாப்பாக இருக்கும் வகையிலான இடம் வடிவமைக்கப்பட்டு அதில் ஓராண்டு காலம் 4 பேர் தங்கியிருந்தனர். விண்வெளி வீரர்கள் தங்கள் பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்பாக விண்வெளி மாதிரி சூழல்களில் தங்க வைக்கப்படுவது வழக்கம். இதனை ஸ்பேஸ் ஃப்ளைட் சிமுலேஷன் என்று அழைக்கின்றனர். இதுவரை மேற்கொள்ளப்பட்ட மாதிரி சோதனைகளில் தற்போது ஓராண்டு கால சிறைவாசம்தான் மிக நீண்ட முழுமையான சோதனையாகும். இச்சோதனையில் பங்கேற்ற 4 பேரையும் விஞ்ஞானிகள் தொலை தூரத்திலிருந்து கண்காணித்து வந்தனர். அவ்வப்போது அவர்களுக்கு பணிகளை கொடுத்தும் வந்தனர். அவர்களின் உடல் மற்றும் மன நலன் குறித்த தகவல்களை சேகரித்து வந்தனர். 2024 ஜூலை மாதம் 6 இச்சோதனை திட்டம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்தது. நெடுநாட்கள் ஒன்றாக வாழும்போது எப்படி தங்களுக்குள் மோதல்கள் இல்லாமல் தங்கள் குடும்பங்களை பிரிந்து மனநலனில் பாதிப்பு ஏற்படாமல் மனிதர்கள் சமாளிக்கிறார்கள் என்று ஆய்வு செய்தனர். இச்சோதனையில் பங்கேற்ற 4 வீரர்களும் கடைசியாக வானத்தை பார்த்து ஓராண்டு காலமாகிறது. அவர்கள் 378 நாட்கள் முற்றிலும் தனிமையில் இருந்து இந்த நெடிய மாதிரி செவ்வாய்க்கோள் வாசத்தை பூர்த்தி செய்தனர். செவ்வாய்க்கோளுக்குச் செல்ல குறைந்தபட்சம் 9 மாதங்கள் ஆகும். இந்த நெடிய பயணத்தில் தனிமையில் இருக்கும்போது மனிதர்களுக்கு என்ன பாதிப்புகள் ஏற்படலாம் என்று கண்டறிய இத்திட்டம் மேற்கொள்ளப்பட்டது. செவ்வாய்க்கோளை போன்ற வசிப்பிட சூழல்கள் கொண்டு உருவாக்கப்பட்ட அந்த இடம் 1722 சதுர அடி பரப்பளவு கொண்டது. அது முப்பரிமாண தொழில்நுட்பம் மூலம் அச்சிடப்பட்டது. செவ்வாய்க்கோளின் அசாதாரண சூழல்களை பூமியில் முழுவதுமாக மறு உருவாக்கம் செய்வது சாத்தியமில்லை என்று ஜான்சன் விண்வெளி மையத்தில் உள்ள நாசாவின் செயல்திறன் ஆய்வகத்தின் தலைவர் சுசேன் பெல் தெரிவிக்கிறார். எனினும் செவ்வாய்க்கோளினில் சுவாசிக்க முடியாத காற்று, நுண்புவி ஈர்ப்பு, வலுவான கதிர்வீச்சு ஆகியவை உள்ளது. எனினும் செவ்வாய்க்கோளுக்கு உண்மையிலேயே மனிதர்கள் செல்லும்போது அவர்கள் சந்திக்க வேண்டிய சில தவிர்க்க முடியாத சவால்களுக்கு எதிர்கால செவ்வாய்க்கோள் வசிப்பாளர்களை தயார் செய்ய இத்திட்டம் சிறந்த முயற்சி எடுத்து வருகிறது. இச்சோதனை காலம் முழுவதும் நீண்ட விண்வெளி பயணத்தில் சாப்பிடக்கூடிய பதப்படுத்தப்பட்ட உணவு மற்றும் செவ்வாயில் அமைக்கப்படும் கண்ணாடி கூண்டில் அவர்கள் அங்கு உற்பத்தி செய்யும் உணவுகளை மட்டுமே
4 பேரும் சாப்பிட்டனர். உண்மையிலேயே செவ்வாய்க்கோளுக்கு விண்வெளி குழுவினர் செல்லும்போது அவர்கள் சந்திக்கப் போகும் முக்கிய பிரச்சனை செவ்வாய்க்கோளுக்கும் பூமிக்கும் இடையிலான தகவல் தொடர்பில் உள்ள நீண்ட தாமதம்தான். விட்டுவிட்டு கேட்கும் ஒலித்தொடர்புகள், திடீரென பழுதாகும் சிறிய கருவி என எதிர்பாராத சிக்கல்கள் என பிரச்சனை தரும் சூழல்களை உள்ளடக்கியதாக இச்சோதனை அமைந்திருந்தது. அதாவது, செவ்வாய்க்கோளினில் தங்களுக்கு ஏதேனும் ஒரு அவசர நிலை ஏற்பட்டால் பூமியிலிருந்து கிடைக்கும் உதவிக்காக குழுவினர் காத்திருக்க முடியாது. அவர்களே அதை தீர்த்து கொள்ள வேண்டும். இச்சவாலானது தற்போது நடைபெற்ற சோதனை திட்டத்திலும் சேர்க்கப்பட்டிருந்தது. இதுபோன்ற சவால்கள் இச்சோதனையில் மிகவும் அவசியமானது. அப்போதுதான் தனிமையில் இருக்கும் நேரத்தில் ஒரு அழுத்தமான சூழல் ஏற்பட்டால் மனிதர்கள் அதை எப்படி கையாள்கிறார்கள் என்று சோதித்து பார்க்க முடியும். இச்சோதனை திட்டத்தில் பங்கேற்றவர்கள் இயற்கை அறிவியலில் குறைந்தபட்சம் முதுநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். மேலும் வானூர்தி ஓட்டும் பயிற்சி அல்லது இராணுவ பயிற்சி முடித்திருக்க வேண்டும் என்று நிபந்தனைகள் இருந்தன. அதன்படி சோதனையில் பங்கேற்ற கெல்லி ஹாஸ்டன் குருத்தணு சிகிச்சைகள் குறித்து ஆய்வு செய்யும் பயிற்சி பெற்ற மருத்துவர், பிராக்வெல் வடிவமைப்பு பொறியாளர், ஜோன்ஸ் இராணுவத்தில் அவசர வாகன சேவையில் மருத்துவராக இருந்தவர் மற்றும் செலாரியோ அமெரிக்க கப்பல் படையில் அனுபவம் கொண்ட நுண் உயிரியலாளர் ஆவார். இச்சோதனை திட்டத்துக்கு அவர்கள் தகுதியானவர்களா என கண்டறிய விண்வெளி வீரர்களுக்கு நடத்தப்படும் உடல் மற்றும் மன ரீதியான சோதனைகள் நடத்தப்பட்டன. செவ்வாய்க்கோளுக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டத்தை ஆதரிப்பவர்கள் இச்சோதனை திட்டம் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறுகின்றனர். புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கவும், விண்வெளி வீரர்களுக்கான பயிற்சிகளை வழங்கவும், நெடிய விண்வெளி பயணத்தை பாதுகாப்பாக திறன் கொண்டதாக மாற்றவும் இத்திட்டம் உதவும் என்று நம்புகின்றனர். ஆனால் பெரும்பாலானவர்கள் இத்திட்டம் தேவையற்றது என்று நினைக்கின்றனர். மிகவும் ஆபத்து நிறைந்த, செலவு அதிகமான செவ்வாய்க்கிரக பயணத்தை மனிதர்கள் ஏன் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கேள்வியினை எழுப்புகின்றனர். எதிர்கால செவ்வாய்க்கோள் வாசிகளுக்கு இருக்கும் பெரும்பாலான பணிகளை மனித உயிருக்கு ஆபத்து இல்லாமலும் குறைந்த செலவிலும் இயந்திர மனிதர்களே செய்துவிடும். மேலும் இத்திட்டத்தில் குறைந்தபட்ச ஆபத்து என்பதே மனித உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்தானதுதான். இந்த சோதனை திட்டத்தின் வழியே செவ்வாய்க்கோளுக்கு எப்படி பாதுகாப்பாக மனிதர்கள் அனுப்பப்படுவார்கள் என்ற கேள்விக்கு விடை தரவில்லை என்று விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனரும் ரஷ்ய அறிவியல் சங்கத்தின் துணைத் தலைவருமான லெவ் செலனி கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பூமியின் சுற்றுவட்ட பாதைக்கு வெளியே வலுவான கதிர்வீச்சு செவ்வாய்க்கோளுக்கு செல்லும் மனிதர்களுக்கு பெரும் ஆபத்தாக அமையும். கதிர்வீச்சிலிருந்து மனிதர்களை பாதுகாக்கும் தொழில்நுட்பம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. எனவே செவ்வாய்க்கோள் சோதனை பயிற்சி குறித்து பல்வேறு சந்தேகங்கள் உள்ளன. இதுபோன்ற திட்டங்கள் மனிதனுக்கு தேவைதானா? மனித உயிர்களை பலி கொடுத்து மேற்கொள்ளப் போகும் ஆய்வுகளின் வழியே எதனை தெரிந்து கொள்ளப் போகின்றனர்? சமீபத்தில் முடிவுக்கு வந்த ஆய்வு குறித்து அமெரிக்க விண்வெளி அமைப்பான நாசா இதுவரை எதையுமே தெரிவிக்கவில்லை. பொதுவாக விண்வெளிக்கு பயணமாகும் முன் இதுபோன்ற மாதிரிகளில் பயிற்சி மேற்கொள்வது இயல்பான ஒன்றுதான் என்ற போதும் அவையெல்லாம் பூமியிலிருந்து விண்ணில் மிதக்கும் ஆய்வு நிலையத்திற்கு செல்வதற்கும் அங்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்தும் ஒத்திகை பார்க்கப்படும். இதனது செயல்பாடு வெற்றி பெறவே செவ்வாய்க்கோள் மாதிரியை உருவாக்கியுள்ளனர். இதுபோன்ற மாதிரிகளை உருவாக்கும் போது சோதனைக்கு உள்ளாகும் வீரர்களுக்கு மனதளவில் பூமியில் தான் இருக்கிறோம் என்பதை நன்கு பதித்துக் கொள்வார்கள் என்பதால் அபாயம் என்ற சூழல் உருவாகும் போது எப்படியும் காப்பாற்றி விடுவார்கள் என்ற மனநிலையானது மனிதனுக்கு ஏற்பட்டுவிடும். ஆதலால் இதனுள் பயணிக்கும் போது சற்றும் தயக்கம் இருக்காது, பெரிதாக அச்சமும் இருக்காது. இதன் காரணமாகவே செவ்வாய்க்கான களத்தில் இந்நிலையானது துளியும் பொருந்தாது. செவ்வாய்க்கு பயணமாக இருப்பதாக குறிப்பிடப்படும் நால்வருமே ஏற்கனவே விண்வெளிக்கு பறந்த வீரர்கள் கிடையாது. இதுதான் அவர்களுக்கு முதல் பயணம். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு அனுபவமும் இல்லாதவர்களை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? எதனால் கைதேர்ந்த விண்வெளி வீரர்களை செவ்வாய்க்கோள் பயணத்திலிருந்து விலக்கி வைக்கின்றனர்? செவ்வாய் மண்ணில் கதிர்வீச்சின் தாக்கம்
அதிகப்படியாக இருக்கும்போது அம்மண்ணினை எப்படி எடுத்து பயன்படுத்த இயலும்? கண்ணாடி கூண்டில் இருந்து கொண்டு எவ்வளவு காலம் வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்க முடியும்? தற்போது மனிதன் அணியும் விண்வெளி உடையானது செவ்வாய்க்கோளில் தாங்குமா என்றால் அதனை உறுதியாக கூற இயலாது. நிலவுக்குச் செல்வதற்கே திணறி வரும் மனித இனம் கோள்விட்டு கோள் தாவ எண்ணுவது அபத்தத்திலும் அபத்தம் எனலாம்.